முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் இங்க யூகேலேருந்து பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சில பேர் என்கிட்ட கோச்சிட்டீங்க. இப்போ வந்து ஒரு 3 இந்த மாசமே வந்து நான் சரியா வீடியோ போடல. வேறு சில வேலைகள் இருந்ததுனால. அம் இந்த வாரம் வந்து எங்கிட்ட நெறைய மிராக்கிள்ஸ் வந்து சேர்ந்துருச்சு. கிளப் பண்ணி எல்லாமே பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அது ரொம்ப நாளா போடாம இருக்கேன். அத வந்து நான் கம்பைன் பண்ணி கலியுக அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பார்ட்டாவோ, 4 பார்ட்டாவோ நான் வந்து பிரிச்சு போடுறேன். அதே மாரி இந்த வாரம் முக்கியமான ஒரு டாபிக் பத்தியும் பேசலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமைன்னு நெனைக்கிறேன். வெள்ளிக்கிழமை போட்ட ஒரு வீடியோ. அதாவது அடுத்தடுத்து சாமி கும்பிட்டும் வந்து ஏன் வந்து அடுத்தடுத்து சோதனை வருது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து யூகேல வந்து பார்த்தீங்கன்னா டைம் மாறிடுச்சு. முன்னாடி இந்த போன வாரம் வந்து டைம் ஸ்விட்ச் ஆகும். 1 ஹவர் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் மறந்துட்டு கொஞ்சம் ஏர்லியரா நம்ம ஊர் டைம்ல ஸ்கெட்யூல் பண்ணிட்டேன். அதனாலயே என்னன்னு தெரியல. போகல. அன்னைக்கு குட் ஃப்ரைடேலாம் வேற. நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த வீடியோ கட்டாயம் பாருங்க. ஆக்சுவலா அது வந்து லைஃப் லாங்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு வீடியோ. எனக்கு ஒரே அங்கலாப்பா போயிடுச்சு. அடடா! தப்பா ஸ்கெட்யூல் பண்ணிட்டோம். லீவ் அன்னைக்கு வேற போட்டோம். மிஸ் பண்ணிருவாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அது வந்து அதுல நெறைய என்ன சொல்றது? அம் டீப்பான விஷயங்கள் பத்தி பேசியிருக்கேன். லைஃப் லாங்கும் ஞாபகம் வச்சுக்கூடிய அந்த வீடியோ அது. ஆக்சுவலி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவ கேட்கலாம். அந்த அளவுக்கு வந்து அதுல டீப்பான கன்டென்ட் இருக்கு. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து நீங்க அத பாருங்க. சரிங்களா? ம் ஸோ அ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இப்பதான் வீடியோஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து நெறைய விஷயங்கள் ஒண்ணா வந்து அ ஒரு என்ன சொல்றது? அற்புதங்கள வந்து தரிசிக்கிறோம். உலகம் ஃபுல்லா நடக்கிற விஷயங்கள். ஒண்ணா சேர்ந்து கூட்டு பாராயணங்கள் பண்றோம். திருப்பணிகள் செய்றோம். அத பத்தியும் நான் வந்து இந்த வாரம் வந்து நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். புத்தகங்கள் வந்து முருகப்பெருமான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அந்த புத்தகங்கள் வாங்குறதால நீங்க காசு குடுத்து வாங்கும்போது, அது எப்படி கோயில் திருப்பணிகளா மாறுது அப்படின்னு இந்த வாரம் வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன். மெயினா உங்களுக்கே தெரியாம நீங்க 2 கோயில் கட்டிட்டு இருக்கீங்க புத்தகம் வாங்குறதுனால. ஒரு செப்பரேட்டா ஷார்ட்டா ஒரு வீடியோ வந்து நான் இந்த வாரம் கடைசியில போடுறேன். எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கும். தேங்க் யூ ஸோ மச். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அ ஆச்சரியமான சம்பவங்கள் தான் ஒண்ணு ஒண்ணும் இருக்கும். ஒரு வாட்ச் ஓகேவா? ஒரு வாட்ச் வச்சு ஒரு ஒரு மிராக்கிள் நடந்திருக்கும். அதெல்லாம் "எப்படிப்பா? நீ எப்படி?" அப்படின்னு முருகர்கிட்ட கேட்கிற மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கும். ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க கேளுங்க. ஓகே. இப்ப எதுல ஆரம்பிக்கிறேன் அப்டின்னா, ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த திருப்புகழ் புத்தகம். அத பத்தி ஒரு ஃபீட்பேக் வந்து ஒரு சகோதரி குடுத்துருக்காங்க. அதுதான் நான் இப்போ போடுறேன். நான் மாசம் மாசம் 3 புக்கு வாங்கிட்டு இருக்கேங்க சாய். இப்போ வந்து ஹோம்லங்காட்டி கொண்டு குடுத்தனா, எனக்கு அந்த புக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. எனக்கு வாங்கித்தான்னு கேட்டாங்க. அதனால தான் ஒட்டுமொத்தமா புக்கு வாங்க வேண்டியதாயிடுச்சு. இது இது இப்போ வாங்கிட்டாங்கன்னா, அடுத்த மாசத்துலேருந்து நான் மாசம் மாசம் 3 புக்கு வாங்கிக்குவேங்க சாய். சரிங்களா? இந்த புக்கு ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவ்வளோ அந்த ஒரு புக்கு குடுத்ததே அந்த ஹோம ஃபுல்லா ரொட்டீன் ஆயிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப விரும்பி படிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வயசானவங்க அத்தனை பேர் வயசானவங்க தான். அவ்வளோ ஆசையா கேட்குறாங்க இந்த முருகரோட புக்கை. அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குது புக்கு. இது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் ஆக்சுவலி. நம்ம சகோதரி பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் 3 புக் வாங்கி இந்த ஹோம்ல இருக்கிற பெரியவங்களுக்கு குடுத்துட்டுருக்காங்க. அதே மாரி நம்ம வந்து சில ஸ்கூல்ஸு குழந்தைகளுக்கு எங்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து திருப்புகழ் சொல்லி தராங்களோ, அவங்களுக்கு வந்து நம்ம நன்கொடையா வந்து குடுத்துட்டுருக்கோம் புக்கு. அந்த மாரி யாராவது டீச்சர்ஸ் இருக்கீங்க, உங்க கிட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க சொல்லி தரீங்க அப்டின்னா, எனக்கு கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா நம்ம வந்து சேர்ந்து அதுக்காக ஏதாவது பண்ண முடியுமா அப்டின்ட்டு பார்க்கலாம். ஜானிதா கிட்ட சொல்லுங்க. நான் ஆல்ரெடி வேல்மாறல் புக் வச்சிருக்கேன். நான் வேல்மாறல் 48 நாள் படிக்கணும்னு படிச்சுட்டு இருக்கேன். வர பங்குனி உத்திரம் வரைக்கும் படிக்கலாம்னு இருக்கிறேன். விரதத்துல இருக்கிறேன். நான் வேல்மாறல் படிச்சிருக்கேன். இந்த புக்கு நான் ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு ஒரு 4 நாள் கழிச்சு வேல்மாறல் புக் என் புக்கு பார்க்குறேன். என் புக்கு ஃபுல்லா குங்குமமா இருக்கு. இது எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. அவங்க சொன்னப்ப கூட நான் சரி ஓகே நம்ம புக்கு அப்படிலாம் ஏதாவது நடக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ விடையாலாம் எழுந்து படிக்கிறதுக்காக புக்கை பார்க்குறேன். புக்கில் குங்குமமா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கு. நம்ப முடியுமா? நம்பலாமா வேணாமான்னு கற்பனைக்கு எட்டாத தத்துவமே முருகான்னு சொல்லுவாங்கல்ல. அது இப்பதான் நான் நம்புறேன் நான். சகோதரி சொல்றது இந்த வேல்மாறல் அப்படிங்கிற ரத்தின பேழை புத்தகத்த பத்தி தான். நீங்க சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா, இது ஜஸ்ட் வேல்மாறல் மட்டும் கிடையாது. இதுல வந்து நான் இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காட்டுறேன் பார்த்தீங்களா? இதுல எல்லா பதிகங்களும் இருக்கு. நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா, நீங்க அந்த புத்தகத்த ரம்யா சிஸ்டரோட நம்பர் வந்து நான் இப்போ ஷேர் பண்றேன். இந்த திருப்புகழ் புத்தகத்துக்கு மேல ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, இந்த புக் நீங்க வாங்கிக்கலாம். இதுல முருகப்பெருமான் மட்டும் கிடையாது. இதுல சாட்சாத் வள்ளித்தாயும் வந்து நிறைஞ்சு இந்த புத்தகத்துல இருக்காங்க. அது என்ன ஏன் ஏன் இதுல வள்ளித்தாய் ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுச்சு. அத நான் டீட்டெயிலா வந்து இன்னொரு வீடியோல சொல்றேன்.
அடுத்ததும் பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தினப்பேழை புத்தகத்த வச்சு தான் 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. சாரி 3. அது என்ன ஆச்சரியம் அப்டின்னா, அது நீங்கலாம் ஆச்சரியப்படுவீங்க. எதுக்கு எதுக்கு இந்த மாரிலாம் செய்றாங்க? எதுக்கு இப்படியா இந்த மாரி ஒரு அற்புதங்கள்லாம் நடக்கணும்? அதுக்கு அர்த்தம் என்ன? அதனால நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, சத்தியமா எனக்கும் புரியல. ஆனா, அது வந்து முருகப்பெருமான் வந்து ஒரு அட்டென்ஷன் அப்படியே எப்படி சொல்றது? ஈர்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள ஈர்க்கிற விஷயம். "இங்க பாரு இது நான் தான் பண்றேன்" அப்படிங்கிற மாரி. ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். இப்ப என்ன அப்டின்னா, நான் வந்து எதேர்ச்சியா ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதுல வந்து ஒரு சகோதரி என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஆம் வேல்மாறல் புக்கு ஆர்டர் பண்றாங்க, வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு கனவு வருது. அ அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை. அந்த கனவுல வந்து என்னன்னா, இவங்களுக்கு வீட்டு முன்னாடி ஒரு வெள்ள வேட்டி கட்டிட்டு ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் பார்த்தா பாமன் சுவாமிகள் மாரி இருக்காரு. அவரு வந்து வீட்டுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்றாரு. இவங்க வேணான்னு சொல்றாங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் போய் கதவ திறந்து விடுறாரு. அதே மாரி வீட்டுக்குள்ளயும் வந்துட்டாரு. அவர் எதுவும் பேசல. பாமன் சுவாமிகள் எதுவும் பேசல. ஆனா அவரு வெள்ள வேட்டி கட்டியிருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. பாமன் சுவாமிகள்லாம் காவி வேட்டில தான் இருப்பாங்க. இது என்ன வெள்ள வேட்டி கட்டியிருக்காங்கன்னு இவங்களுக்கு உள்ளுக்குள்ள கேள்வி மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா, இவங்க சாப்பிடுறதுக்கு உட்கார்றாங்க. இவங்க ஹஸ்பண்ட், பொண்ணு 3 பேர் உட்கார்றாங்க. அவரும் வந்து அவரையும் உட்கார வைக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட். ஆனா 3 பேருக்கு தானே சாப்பாடு இருக்கு. அவங்களுக்கு பத்தாதே அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து "இல்ல அவருக்கு நீ போடு" அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் சாதம் வைக்கிறாங்க. இப்படி ஒரு கனவு. இதுல வந்து பவன் சுவாமிகள் எதுவுமே பேசல. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல ஆக்சுவலி. ஆக்சுவலி என்னன்னா, புக் வாங்குனதுக்கப்புறம் சண்முககோஷம் மட்டும் படிச்சுட்டு இவங்க தூங்கிட்டாங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் தான் இவங்க நோட் பண்றாங்க. குருமார்கள் வரலாறுல பாமன் சுவாமிகள் ஒரு வரலாறுல பார்த்தீங்கன்னா, அவரோட வெள்ள வேட்டி காணாம போய், அதுலேருந்து அவர் காவி உடைக்கு மாறுன அந்த ஒரு சம்பவம் பத்தி நம்ம புக்ல போட்டிருப்போம் ஆக்சுவலா. அது பார்க்குறாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனால தான் வந்து சுவாமிகள் வெள்ள வேட்டில வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் இன்னுமே ஆச்சரியமா இருக்கும். இந்த மெசேஜ் அவங்க அனுப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சு தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த மெசேஜ் நான் பார்க்குறேன். இந்த முடிச்ச உடனேயே அடுத்ததா ஸ்க்ரால் பண்றேன். அடுத்தது ஏதோ ஒரு மெசேஜ் வந்து பார்த்து அந்த கவுண்ட்ட குறைக்கணும் அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு இடத்துல வந்து நிக்குது. "இத பாரு" அப்படின்னு தோணுது. அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அன்னைக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது அன்னைக்கோ அதுக்கு முந்தின நாளோ தான் அனுப்பிச்சிருக்காங்க. அது வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. 2 பேருக்கும் ஒரே டைம்ல இந்த கனவு, ஒரே நாள்ல இந்த கனவு வந்திருக்கு அப்படிங்கிறது. அவங்க வாய்ஸ் போடுறேன் இருங்க. உங்களோட வாய்ஸில் வர அந்த சண்முக கவசம் நான் டெய்லியுமே கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அன்றைக்கி பாமன் ஐயாவை நினச்சிட்டு தூங்க போயிட்டேன். அப்போது ஐயா அன்றைக்கி நைட்டு எனக்கு கனவுல வராங்க. பியோர் ஒயிட் கலர் ட்ரெஸ் சிஸ்டர். எனக்கு முன்னாடி சேரில் உட்காடுறாங்க. நானும் முன்னாடி சேரில் உட்காந்துருக்கேன். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஐஸ் 2 பேரும் நாங்கள் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பார்த்துக்குறோம். அவரோட கண்ணை மட்டும் தான் எப்பவுமே நான் பார்த்து ப்ரே பண்ணுவேன். ஸோ அவரோட கண்ணை மட்டும் நான் உத்து பார்த்துட்டு அதோட கனவு முடிஞ்சுது. நான் அடுத்த நாள் காலையில் எழுந்து நம்ம கனவுல வந்துட்டு பாமன் ஐயா தான் அப்படின்னா ஐயா ஏன் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக இருந்தேன். அன்றைக்கி வந்து ஃப்ரைடே, சரி குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, புக்கு வந்து நம்ம இத்தனை நாள் படிக்காமே இருக்கும், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் உட்காந்து புக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன். குருமார்கள் வரலாறு அது படிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கேன். அப்போது பாமன் ஐயா அவர்களோட வரலாறு படிக்கும் போது அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபேக்ட் ஒன்று அதில் இருந்துச்சு. என்னென்னா, அவங்க வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாங்க. ஒரு நாள் குளிக்க போகும்போது அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு காவி ட்ரெஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. நான் காலையிலேருந்து கன்ஃபியூஷனில் இருந்த அந்த ஒரு விஷயத்த நீ ஏன் குழம்புற, இதில் தான் இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி பளிச்சுன்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது. என்னோட ஒவ்வொரு அசைவையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. பாருங்க, இதுல என்ன ஆச்சரியம்னா, 2 பேருக்கும் ஒரே மாதிரியான சம்பவம். 2 பேருக்கும் பாமன் சுவாமிகள் 2 பேருக்கும் வெள்ள வேட்டியில தான் போயிருக்காங்க. புக் வாங்குனதுக்கப்புறம் போயிருக்காங்க. இத விட என்னன்னா 2 பேருக்கும் கனவு வந்தது ஒரே நாள். இது எப்படி வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா, அடுத்தடுத்து எனக்கு இருக்கிற அத்தன நூத்துக்கணக்கான மெசேஜ்ல இவங்க 2 பேர் மெசேஜும் 2 வெவ்வேறு டைம்ல வந்திருக்கு. ஆனா, நான் அடுத்தடுத்து அந்த மெசேஜ பார்க்குறேன். நான் உடனே அவங்களுக்கு இந்த மாரி இவங்களுக்கு நடந்தது அவங்களுக்கு சொல்றேன், அவங்களுக்கு நடந்தது இவங்களுக்கு சொல்றேன். 2 பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சிலதுக்கெல்லாம் அர்த்தம் நமக்கு தெரியாது. ஆனா, இது அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவ்வளதான். இன்னொன்னு ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த புக்கு இது ஒரு 1 மாசம் முன்னாடி நெனைக்கிறேன். எனக்கு ஔவையார் ஒரு சின்ன ஒரு பொண்ணோட கனவுல வந்தாங்க. இன்னொருத்தவங்களுக்கும் ஔவையார் கனவுல போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் எந்த காலத்துல ஔவையார் கனவுல வந்தாங்கன்னு. இந்த புத்தகத்துல யார பத்தியெல்லாம் நம்ம போட்டிருக்கோமோ, அவங்கலாம் நிஜமாவே உயிரோட்டமா அந்த புக்ல இருக்காங்க. இப்போ இன்னொரு சகோதரியோட வாய்ஸ் நான் போடுறேன் கேளுங்க.
முருகா சரணம். அனிதா சிஸ்டர் வணக்கம். இப்போ இது சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன் சிஸ்டர். எனக்கு வந்து திருப்புகழ் புக் வரும்போது பயங்கர மிராக்களோட தான் வந்தது. நான் ரொம்ப லென்த்தா சொல்லல. இப்போ வேல்மாறல் புக் வாங்கினேன். அப்பயும் வந்து எனக்கு வரும்னு தெரியாது. ஆனா எனக்கு அதிகாலையில வந்து ஒரு 4:30 மணிக்கு ஒரு பர்பிள் கலர்ல ஒரு புடவை கட்டிக்கிட்டு நல்லா செவன்னு லீனா ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஒரு கோயில், பழமையான ஒரு கோயில் செவுத்துக்கிட்டு நின்னுட்டு, உள்ள கோயிலுக்குள்ள நின்னுட்டு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப நான் படி ஏறும்போது ஒரு பெரியவர் வந்து நெத்தி நிறைய அப்படியே விபூதி பூசிக்கிட்டு எட்டி பார்த்து, நான் கேட்கறேன், நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறேன். அவங்க ஆமா நானும் இங்கதான் இருக்கிறேன், வாங்க உள்ளன்னு கூப்பிடுறாங்க. உள்ள சிரிச்சுக்கிட்டே போறேன். கனவு அலாரம் அடிச்சிருச்சு. நான் 4:30 மணிக்கு எப்பயுமே பிரம்ம முகூர்த்தத்துல பூஜைக்கு எந்திரிப்பேன். இப்போ கனவு கலைஞ்சிருச்சு. சரி, காலையில இருந்து எனக்கு என்னடா இப்படி வருது என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே விட்டுட்டேன். ஒரு 4 மணி 5 மணிக்கு பார்த்தா எனக்கு வேல்மாறல் புக்கு கொரியர்ல வருது. வாங்கி பார்த்தா அதே பர்பிள் கலரு. ஐயோ, நம்மளுக்கு கனவுல வந்த புடவை கலரே இப்ப இந்த புக்கு வந்திருக்கே. சரி, அப்ப யார் வள்ளியம்மா தான் வந்திருப்பாங்களோ. ஆனா வந்த பொண்ணு யாரு அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து யூடியூப் ஆன் பண்றேன். நீங்க யூகேல இருந்து உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு இப்ப இந்தியா வந்தப்ப வந்திருக்கீங்க. அப்ப அவங்க வந்து உங்களுக்கு பாபாவோட உதி எல்லாமே பிரசாதமா கொடுத்த ஒரு வீடியோ நீங்களும் உங்க ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி போட்டீங்க. எனக்கு டக்குன்னு அந்த பொண்ணு நீங்க தான், உங்களை மாதிரியே தான் இருந்தாங்க. ஓ, அப்ப வந்தது வந்து அனிதா சிஸ்டர் மூலமா வந்து வள்ளியம்மா தான் வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் மெயின். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நான் இங்க ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்கு, நாங்க சென்னை நியூ பெருங்குளத்தூர் பழமையான சிவன் கோயில் இருக்கு. நான் டெய்லியும் காலையில அதுல இருந்து இந்த 2 மாசமா வந்து டெய்லி காலையில திருப்புகளும் வேல்மாறலும் வந்து நான் சிவன் கோயில போய் தான், அவரையே முருகர் கோயில் பக்கத்துல இல்ல, அதனால அவரையா நினைச்சுதான் நான் போய் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். அங்க சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கோயில்ல, நம்ம சிவன் கோயில்ல 2 மாசமா ஒரு பொருத்தி வந்து நம்ம சின்னண்ணனுக்காக முருகருக்காக டெய்லி நம்ம கோயில்ல 2 மாசமா பூஜை பண்ணிட்டு இருக்கா. நம்ம எதுவும் பண்ணல, ஆனா அவ வந்து வேல்மாறலும் திருப்புகளும் படிச்சுட்டே இருக்கா. அவளுக்காக நம்ம கோயில்ல இந்த வேல்மாறல் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கோயில்ல வேல்மாறல் பூஜை வைக்கலான்னு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷம். சரின்ட்டு வேல்மாறல் பூஜை வச்சுட்டாங்க. அப்ப சிவசபாவில் இருக்கிறவங்க குரூப்ல போட்டு எல்லாத்தையும் வர சொல்றாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. திங்கக்கிழமை சாயங்காலம் 6 மணில இருந்து பூஜை நைட்டு 8:30 வரைக்கும் நடக்குது. வேல்மாறல் 6 வாட்டி படிச்சிட்டோம். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் முருகன்கிட்ட கேட்கறேன், முருகா, நான் படிச்சதுக்காக நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பூ கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே, ஆனா இருந்தாலும் நான் படிச்சுட்டே தான் இருந்தேன். அப்ப பார்த்தா அப்புறம் பூஜை முடிச்சதும் குருக்கள் வந்து மாதாஜி கூப்பிடுறாங்க. சரி, நீ பூஜை முடிச்சுக்கலாமா, டைம் ஆகுது, நான் குமாரஸ்தவம் சொல்றேன், நீங்க வந்து அர்ச்சதையை பண்ணுங்க, அப்புறம் நம்ம ஆர்த்தி காட்டிடலான்னு சொல்றாங்க. அப்ப சபையிலேயே வந்து மாதாஜி சொல்றாங்க, நான் இது காரணம் இல்ல, 2 மாசமா சின்ன நம்ம கோயில்ல வரவழைச்ச தங்கமே அங்க ஒருத்தி இருக்கா, அவதான் இதை பண்ணணும்னு என்ன கூப்பிடுறாங்க. எனக்கு வாரி போட்டுருச்சு. சரின்னு போயிட்டு குருக்கள் எந்திரிச்சுக்கிட்டு எனக்கு அந்த மனப்பகலை விடுறாங்க சிஸ்டர். அப்புறம் நான் ஒரு பூ தான் கேட்டேன். ஆனா அவர் வந்து இதை ஒரு கவர் நிறைய பூ கொடுத்து, இந்த பூவால் அவருக்கு அர்ச்சதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குருக்கள் மந்திரம் படிக்கிறாரு, குமாரஸ்தவம் படிக்கிறாரு. ஆனா வேல்மாறல் புக்கு வேல்மாறல் தான். வள்ளியம்மா வந்து அது 2 மாசம் படிச்சதுக்கு வேல்மாறல் பூஜையவே கோயில்ல நடத்தி கொடுத்துட்டாங்க சிஸ்டர். இந்த ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா, அந்த கனவுல வந்து வள்ளியம்மா வந்து என்னோட உருவத்துல வராங்க. அந்த கோயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்புறம் ஒரு பெரியவர் வந்து விபூதி பூசி வைக்கிறாரு. ஸோ அந்த பெரியவர் மேபி முருகரா இருக்கலாம், சிவபெருமானா இருக்கலாம், இல்ல பாமன் சுவாமிகளா கூட இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனா அது வந்து வள்ளியம்மா தான் ஷூரா. ஸோ என்ன அர்த்தம்னா, அவங்க அந்த கோயில்ல வேல்மாறல் பூஜை படிச்சதுனால தான் அந்த கோயில்லயே வந்து நானும் அவரும் இருக்கிற மாரி கனவு வந்திருக்கு. ஸோ அது அவங்களோட பிளெஸ்ஸிங்கால தான் வந்து அந்த வேல்மாறல் பூஜையே பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப் ஆக்சுவலி. திருப்புகழ் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமான் சாட்சியாக அதில் இருக்காருன்னு பல வாட்டி நமக்கு காட்டிட்டாரு. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த வேல்மாறல் புத்தகத்துல ஔவையார்லேருந்து, பாமன் சுவாமிகள்லேருந்து எல்லாரும் வந்து ஒரு உயிரோட்டமா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. எல்லாவற்றுக்கும் மேலா வந்து வள்ளித்தாய் நம்ம வீட்டிலேயே வந்து கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சக்தி இந்த புத்தகத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமே இல்லை. ஓகே, அடுத்தது நம்மளுடைய அந்த வாட்ச் மிராக்கிளுக்கு வந்தாச்சு. நம்ம திருப்புகழ் புத்தகத்துல என்னென்னவோ பலவிதமான மிராக்கிள் கேள்விப்பட்டிருப்போம். இது மாதிரி ஒன்று நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்களே சகோதரோட வாய்ஸ்ல கேளுங்க. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இது வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மிராக்கள் எனக்கு நேற்று நடந்தது 2 நாளா. என்னன்னா, எனக்கு என்னோட டிசம்பர்ல என்னோட பர்த்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. அந்த பில்லெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்புறேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3776 அந்த பில்ல போட்டிருக்கேன். நம்ம ஆக்சுவலி 4195 அந்த ஒரு வாட்சோட வேல்யூ. ஆனால் அது என்னென்ன டிஸ்கவுண்ட்ல சும்மாவே கதெல்லாம் விட்டு 3776 எனக்கு அதுக்கு விருப்பமே இல்லை. வாங்கி 1 மந்த்லயே அந்த வாட்ச் என்ன ஆயிடுச்சுன்னா ஓடலை. வாங்கணும்னு சொல்லுங்க, சரி சர்வீஸ் கொடுங்க பார்க்கலாம்னாங்க. சர்வீஸ் கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் 20 days கழிச்சு எனக்கு சர்வீஸ் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. திரும்ப எடுத்துட்டு வந்து நான் சைலண்டா பாக்ஸ்ல வச்சுட்டேன். திரும்ப வேற எங்கேயோ போறதுக்காக ஒரு ஆல்மோஸ்ட் 10 days கழிச்சு திரும்ப ஓப்பன் பண்ணி கட்டுற வாட்சோட டைம் வந்து ஸ்லோ ஓடிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 hour டிலேயா ஓடிட்டு இருக்கு. இதை வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் நான். ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கி கொடுத்தது நம்ம இதை சும்மா விடக்கூடாதுன்னு கடையில போயிட்டு பெரிய சண்டை. அவங்க எனக்கு வந்து லிசனே பண்ணல. அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க வாங்கிட்டீங்க அவ்வளவுதான்,
சர்வீஸ் கொடுத்துக்கோங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி நைட்டெல்லாம் தூக்கமே வரல, அழுதுட்டேன். சரி ஓகே, எனக்கு இது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியல. சரி, திருச்செந்தூருடைய திருப்புகழ் நம்மளுக்கு இருக்குல்ல, தண்டையணி வெந்தயம் தெரியும் எனக்கு. ஓகே, அந்த புக் எடுத்து 85வது பேஜ் நம்பர்லேருந்து சரி இதை பாராயணம் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்ட்டு ஒரு 6 டைம்ஸ் பண்ணியிருப்பேன். 6 டைம்ஸ் பண்ணிட்டு வாட்ச் ஓப்பன் பண்ணி அந்த புக்குக்கு நடுவில், அந்த தண்டையணிக்கு நடுவில் வாட்ச் ஓப்பன் பண்ணி நீட்டாக வச்சுட்டு புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு குளிக்க போயிட்டேன். வந்து பார்க்குறேன் கரெக்ட் டைம் ஓடிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம ஒரு ஃபிளாட்டா வச்சதுனால இது இப்போ ஓடுதோ என்னவோ, இவ்வளோ நாள் ஓடாத வாட்ச் டைம் டிலேயா போயிட்டு இருந்த வாட்ச் ஓடுதோ என்னவோ. ஆனால் எனக்கு உணர முடியுது, என்னால் குளிச்சுட்டு வெளில வந்தோடனே ஓடி வந்து டைம் பார்க்க எடுத்து. ஏன்னா எனக்கு புரியுது கண்டிப்பா இப்போ ஓடும், நீ என்ன பாரு. எனக்கு என்ன, நான் வேண்டிட்டு நான் திருப்புகள் பாராயணம் பண்றப்ப எனக்கு அவங்க ஒன்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அப்படி இல்லையா இந்த வாட்சை ஓட விடணும். நீங்க தான் ஒண்ணு எனக்கு மாத்தி கொடுக்க சொல்லுங்க, இல்லையா இந்த ஓடாத வாட்சை திரும்ப எனக்கு ஓட வைங்க. இதுதான் எனக்கு இந்த வாட்ச் மேல ஆசை இல்லை, என் கணவருடைய பணம் வீணா போகக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஆசை. சரி, 10:20க்கு நேற்று டைம் ஓட ஆரம்பிச்சுது. உண்மையிலே ரொம்ப பெரிய மிராக்கள். சரி ஓகே, ஒரு 11 o'clock பார்க்கலாம், 12 o'clock பார்க்குறேன், 2 o'clock பார்க்குறேன், 3 o'clock பார்க்குறேன். கரெக்டான டைம் கரெக்டா ஓடிட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் ஓடாத ஒரு வாட்ச், டைம் டிலேயா போயிட்டு இருந்த வாட்ச் சரியான நேரம் காட்டி கரெக்டா ஓடிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 24 hours ஆயிடுச்சு. அதே புக்ல தான் அந்த வாட்ச் வச்சிருக்கேன், இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கு. இது நான் பாப்பாங்களே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரேன் கிட்ஸ், அப்பயும் அந்த டைம் பார்க்குறேன், ஓடிட்டு தான் இருக்கு. இது ஒரு பெரிய மிராக்கள். இது வந்து இவர் என்ன வேணாலும் செய்வாரு அப்படின்றதுக்காக ஒரு பெரிய மிராக்கல் பண்ணிட்டாரு. எனக்கு வீட்டை சொன்னா நம்பவே இல்லை, இந்த மாதிரி ஓடாத வாட்ச் இப்போ எனக்கு ஓடுது திருப்புகழ் புக் வச்சதுக்கு அப்புறமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களால நம்பவே முடியல. சரி பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. நானும் 24 hours பார்க்குறேன், அதே புக்ல அப்படியே தான் இருக்கு, ஆனால் ஓடிட்டு இருக்கு. அதாவது இதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியலைங்க. அது வந்து வாட்சா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட நம்பி கையில குடுத்துட்டோம் அப்படின்னா, இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கு. இதெல்லாம் போய் கேட்பாங்களா அப்படின்னு இல்லாம, இதையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பி, "இங்க பாருப்பா எனக்கு இதோட வச்சு குடு" அப்படின்னு அந்த அப்ரோச் பண்ண விதம், அவங்க வச்சிருந்த நம்பிக்கை, அதுதான் அந்த இடத்துல வேலை செஞ்சது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இது மாரி நீங்க ஏதாவது வந்து வித்தியாசமா கேட்டு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட பார்ட் 2ல நம்ம அடுத்தது மீட் பண்ணலாம். முருகா சரணம்.